நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். இருபத்தி 1/9/2015 புரட்டாசி 4ஆம் தேதி திங்கட்கிழமை. அஷ்டமி திதி இரவு 9:38 வரை, பின்பு நவமி. மூல நட்சத்திரம் இரவு 3:53 வரை, பின்பு புராட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று அஷ்டமி என்பதனால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசினியர்களே, சூரியன் ராகு 6இல் அமைய பெற்று கடந்த 2 நாட்களாக 8இல் சஞ்சரித்த சந்திரன் இன்று முதல் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இருக்கிற குழப்பங்கள் விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதைகள் மேலோங்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். ரிஷப ராசினியர்களே, சுக்கிரன் 3இல் இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் அமைய பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் வீண் குழப்பங்கள் ஏற்படலாம். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடும் என்பதனால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. மிதுன ராசினியர்களே, 4ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரித்தாலும் சமசப்தமஸ்தானமான 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை உண்டாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கும். தொழிலில் லாபம், பொருளாதார ரீதியாக மேன்மைகளை எளிதில் அடைய முடியும். கடக ராசினியர்களே, 2இல் குரு 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்த தடங்கல்கள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். தொழிலில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையானது இன்றைய நாளில் உள்ளது. சிம்ம ராசினியர்களே, சந்திரனானவர் பஞ்சமஸ்தானத்தில் அமைந்து ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகும். கூட்டாளிகளால் சாதகங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். கன்னி ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சூரியனும் 4இல் சந்திரனும் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். உங்களுடைய முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்படுவது, புதிய முயற்சிகளை சற்று தவிர்ப்பது மிக மிக நல்லது. துலா ராசினியர்களே, 3இல் சந்திரன், லாபஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட சிறப்பாக இருக்கும். தொழிலில் கூட்டாளிகளால் இருந்த நெருக்கடிகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். விருச்சிக ராசினியர்களே, லாபஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் அமைய பெற்று 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள், நெருக்கடிகள் எல்லாம் விலகி சாதகமான பலன்கள் இருக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். பிரச்சனைகள் விலகுவதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும். தனுசு ராசினியர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் அமைய பெற்று 10இல் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். தொழிலில் லாபம் ஏற்படும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறைந்து மன அமைதி உண்டாகும். மகர ராசினியர்களே, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் அமைய பெற்று 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது.
சின்ன சின்ன பிரச்சனைகளால் மன அமைதி குறையும். எடுக்கும் முயற்சிகளில் கூட தடைகள் ஏற்படலாம் என்பதனால் தள்ளி போடுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கும்பராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது நல்ல அமைப்பாகும். எதிர்பாராத வகையில் பண வரவுகள் ஏற்பட்டு இருந்த கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்பும், அதன் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலையானது இன்றைய நாளில் உள்ளது. மீன ராசி நேயர்களே, செவ்வாயானவர் 6இல் அமைய பெற்று 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபிட்சங்கள் அதிகரிக்கும். வேலையில் அனுகூலங்கள் ஏற்படும். உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. இனி ஜோதிட தகவல். நவ கிரகங்களில் குருவானவர் ஆண்டுகோள் ஆகும். ஒரு ராசியில் ஓராண்டு காலம் தங்குவார். குறிப்பாக கோச்சார ரீதியாக பலன்கள் கூறுகின்ற பொழுது குருவானவர் ஆண்டுகோள் என்பதனாலும் தனக்காரன் என்பதாலும் குருவுக்கு சுபகிரகம் என்பதாலும் குருவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி மாறக்கூடிய கிரகமான குரு பகவான் நம்ம பிறந்த ராசிக்கு ஒருவர் பிறந்த ராசிக்கு கோச்சார ரீதியாக சாதகமான ஸ்தானங்களில் சஞ்சரிக்கிறது தான் குரு பலன் என்று கூறுவோம். அந்த குரு பலன் உள்ள காலங்களில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு, பணக்காரகன் தனக்காரகன் என்பதனால பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பானது ஏற்படும். தனக்காரன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் கோச்சார ரீதியாக ஜென்ம ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கோச்சார ரீதியாக நான் குறிப்பிட்ட ஸ்தானங்களில் குரு பகவான் அமைய பெற்று பலமான தசாபுத்தி நடைபெற்றால், சாதகமான தசாபுத்திகள் நடைபெற்றால் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு, பொன் பொருள் சேரக்கூடிய அமைப்பு, வீடு வாகன யோகங்கள் எல்லாம் சிறப்பாக ஏற்படும். குரு பகவான் சாதகமற்று சஞ்சரிக்கின்ற பொழுது, மற்ற ஸ்தானங்களில் சஞ்சரிக்கின்ற பொழுது சில தடங்கல்கள், எடுக்கும் முயற்சிகள், சிறு இடையூறுகள் ஏற்படும். குரு பகவான் சாதகமற்று சஞ்சரிக்கக்கூடிய ஸ்தானங்களில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, குரு பலன் பற்றி இன்று உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.